அனைவருக்கும் வணக்கம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இது தைப்பூச தினத்தினுடைய 5வது நாள். இன்னும் தைப்பூசத்திற்கு 2 நாட்கள் தான் இருக்கு. தைப்பூசத்திற்கு 3 நாட்கள் விரத முறையை தேர்ந்தெடுக்கிறவங்க இந்த 9ஆம் நாள் நீங்க உங்களுடைய விரதத்தை தேர்ந்தெடுக்கலாம். அதாவது பிப்ரவரி 9ஆம் தேதி. பிப்ரவரி 9ஆம் தேதி உங்களுடைய விரதத்தை நீங்க தொடங்கினீங்கன்னா உங்களுடைய விரதம் பிப்ரவரி 11 முடிவடையும். 3 நாட்களும் நீங்க தைப்பூசத்திற்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். நீங்க அப்படி விரதம் இருக்கீங்கன்னா, நீங்க விரதம் இருக்கிறதுக்கு முந்தைய நாளே உங்க வீடு ஃபுல்லாவே கிளீன் பண்ணிட்டு, உங்க பூஜை அறை, சாமி ஃபோட்டோ எல்லாமே நீங்க கிளீன் பண்ணி வச்சுக்கணும். நீங்க விரதம் இருக்கிற 9ஆம் தேதி காலையில இருந்து குளிச்சுட்டு, பக்கத்துல இருக்க முருகர் கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடு செய்யலாம். அடுத்து உங்க வீட்டுக்கு பூஜை அறையில முருகர் கோவிலுக்கு விளக்கேத்தி நீங்க வழிபாடு செய்யணும். இந்த மாதிரி காலையும் மாலையும் என்ன அப்படின்னா, நீங்க விரதம் இருக்கீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு குளிச்சுட்டு விளக்கேத்தி வழிபாடு செய்யணும். அடுத்ததா இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யும்போது கட்டாயம் நாம நெய்வேத்தியம் படைக்கணும். நீங்க ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை படைத்து வைக்கலாம். முருகருக்கு மிகவும் பிடித்த தேனும் தினைமாவும் படைக்கலாம். இல்லைன்னா தேனும் பாலும் படைக்கலாம். இல்ல பால்ல நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி படைக்கலாம். சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி முருகருக்கு ஏதாவது ஒரு பொருட்களை நெய்வேத்தியமா நாம முருகருக்கு படைக்கணும். அது மட்டுமல்ல, இந்த தைப்பூச திருநாளுக்கு நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது நம்ம முருகருக்கான பாடல்களை படிப்பது நமக்கு நல்ல பலனை தரும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், திருப்புகழ் இந்த மாதிரி முருகருக்கு இந்த பாடல்களை நாம கட்டாயம் படிக்கணும். நம்மளால நாள் ஃபுல்லா படிக்க முடியல அப்படின்னா நமக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப படிக்கலாம். ஒரு 10 நிமிடமாவது இதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி நாம கட்டாயமா இதுக்கான பாடல்களை நாம படிக்கணும். அப்படி படுத்துனா நம்மளுடைய வேண்டுதலுக்கு என்ன அப்படின்னா முருகப்பெருமான் நல்ல பலன்களை தருவார். பொதுவா தைப்பூசத்திற்கு முருகப்பெருமானுக்கு வழிபாடு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சா முருகப்பெருமான் நமக்கு என்ன வேணுமோ அதை தருவார். இந்த 3 நாட்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா உங்களால உபவாசம் இருக்க முடிந்தால் ஏதாவது ஒரு வேளை மட்டும் உணவை எடுத்துட்டு மற்ற 2 வேளையும் உபவாசம் இருக்கலாம். இல்ல உங்களுக்கு உபவாசம் இருக்க முடியல அப்படின்னா நீங்க 3 வேளையுமே உணவை எடுத்துக்கலாம். நீங்க கட்டாயம் உபவாசம் இருந்துதான் முருகப்பெருமானை வழிபடணும் அப்படிங்கிறது இல்லை. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்தான். அதனால நீங்க உபவாசம் எதுவும் இல்லாமையும் கூட முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யலாம். நீங்களால 3 நாள் இந்த மாதிரி கண்டினியூஸா உபவாசம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க, தைப்பூச திருநாளையாவது முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். அடுத்ததான் நம்ம முருகருக்கு வழிபாடு செய்யும் போது விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது பச்சை நிற ஆடை உடுத்துவது ரொம்ப நல்லது. பொதுவா முருகருக்கு விரதம் இருக்கிறவங்க இந்த பச்சை நிற ஆடை உடுத்துவாங்க. ஆண்கள் பச்சை நிற வேட்டி துண்டு போட்டிருப்பாங்க. பெண்கள் பச்சை நிற சேரை கட்டலாம். இந்த மாதிரி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம்னா முருகப்பெருமான் நமக்கு கேட்டதை தருவார். நீங்க குழந்தை வரன் வேண்டி விரதம் இருக்கலாம். நல்ல திருமண வரன் அமையணும். உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் வேண்டும். உங்கள் குழந்தைகளுடைய கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கணும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியம் வேண்டும். நீங்கள் நினைத்த வேலை நினைத்தபடி கிடைக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை முருகப்பெருமானிடம் மனமுருகி வேண்டி சரியான முறையில இந்த தைப்பூச விரதம் இருந்தீங்கன்னா நிச்சயமா முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார். இந்த மாதிரி தைப்பூசத்திற்கு விரதம் இருந்து முருகப்பெருமானின் அருளை நாம் அனைவரும் பெறுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.